இங்க 5000 மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க. இங்க நாங்க இன்னைக்கு நேத்தி வந்து வாழல. எங்க தாத்தா காலத்துல இருந்து, எங்க பாட்டி காலத்துல இருந்து, இப்ப என் காலத்துல இருந்து, என் பிள்ளைங்கள இருந்து எல்லாருமே இங்க தான் வளரோம் நாங்க. என் பசங்க படிப்புக்கு எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் நம்பி தான் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. யாருமே வந்து நல்ல வசதியான குடும்பத்துல இருந்து இல்லை, எல்லாருமே நடுத்தர மக்கள் தான். வீட்டு வேலை செய்யறதும், பூ கட்டுற வேலை செய்யறதும், இந்த ரோடுங்களில் கடை போடுறது, பழக்கடை விற்கிறவங்க எல்லாருமே நடுத்தர மக்கள் தான். இங்க நாங்க காலங்காலமா இருந்துட்டு வரோம். எங்களுக்கு எல்லா இதுவும் இப்ப பெருசு கொடுத்துருக்கீங்க. நாங்களுக்கு தண்ணி வரி, டிரைனேஜ் வரி, வீட்டு வரி எல்லாம் ப்ராப்பரா கட்டிட்டு வரும். எங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. மழை நீர் வருது, வெள்ளம் வருது, நாங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் யாருக்கும் கொடுக்கல. என்னைக்கும் மழை நீர் வருதுனால எங்களுக்கு வீடு இல்ல, எங்களுக்கு தங்க இடம் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, இந்த கவர்மெண்ட்ல நாங்க யாரையும் தொந்தரவு பண்ணல. எங்களை எதுக்கு இங்க இருந்து அப்புறப்படுத்தணும்? நாங்க என்ன பண்றோம்? அது வந்து அப்பத்துல இருந்து எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருக்கும் போதே எங்களை எதுவுமே கொடுத்துருக்க கூடாது. அவங்க காலங்காலமா 60 வருஷத்துக்கு 3 தலைமுறை இங்க இருக்கிறோம். எனக்கே 37 வயசு ஆகுது. என் பிள்ளைங்களும் இங்க தான் படிக்கிறாங்க. இப்ப போய் எங்களை எல்லாம் நாங்க ஓரளவுக்கு சம்பாரிச்சு எங்க உழைப்பு எல்லாம் இதுல போட்டு நாங்க ஓரளவுக்கு முன்னேறி இப்பதான் இருக்கிறோம். இப்ப போய் எங்களை வந்து போங்க, நாங்க உங்களுக்கு வேற எங்களை தரோம் போங்கன்னா கண்ணை கட்டி காட்டுல விட்ட கதை மாரி எங்களை போனா நாங்க எங்க போறது சொல்லுங்க?